வருஷம் அந்த சீசன் தான் மாறுது நண்பர்களே. பட் ஆனால் ஒரு பிரச்சனை வந்து ஸ்டில் ரிமைன். அந்த சாப்பாடு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எல்லா சீசன்லையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் அந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனை வருதுன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்டர். ஏன்னா சாப்பிட்ற நேரத்தில் யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா கோவம் வரும், இல்லை சாப்பிட போகும்போது ஒன்று சொல்லிட்டா கோவம் வரும், இல்லை குவான்டிட்டி கம்மியாக வச்சுட்டா கோவம் வரும். இந்த மாதிரி வந்து எல்லா சீசன்லையும் இந்த சாப்பாடு பிரச்சனைங்கிறது காமனாக இருக்கிற ப்ராப்ளம். ஸோ அதே தான் இப்போயும் நடந்திருக்கு. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேத்திக்கே ஆரம்பிச்சிச்சு. நேத்திக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோட், சண்டே எபிசோடு பார்த்தீங்களா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட வருவாங்க. ஸோ அப்போ வந்து சபரி, கனி, அங்கே இருக்கிற எஃப்ஜே இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடை ஒரு பவுல் மூலயமா ஈக்குவலாக எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஒரு வேளை மீதி இருந்துச்சுன்னா அது ஈவனாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளோட பார்வதி ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டாங்க நண்பர்களே. இன்னும் வந்து ஸ்டில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? நம்மளோட வாட்டர்மெலான் தண்ணிப்பழம் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட சப்போர்ட்டர் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண பார்க்குறாங்க. என்னென்னா அந்த பவுலில் வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையாம். ஏன்னா வந்து அவங்க வந்து நான் வந்து கொஞ்சமாக தானே போட்டுக்க போகிறேன், பவுலை விட நான் கம்மியாக தானே போட்டுக்க போகிறேன், எனக்கு எதுக்கு பவுலில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கேட்குறாங்க. இப்போ ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல எல்லாருக்கும் ஈவனாக ஃபுட்டு போய் சேரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவலாக ஃபஸ்ட்டு பிரிக்கணும். கரெக்டுங்களா? பிரித்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற குவான்டிட்டி எடுத்து தான் பிரிக்க முடியும். அதுதான் கரெக்டான ஒரு மெத்தட். பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பவுலோட கம்மியாக தானே போட்டுக்கிறேன், பவுலை விட நீ கம்மியாக போட்டுறீங்க அதிகமாக போடுறீங்க அப்படிங்கிறத எதை வச்சு டிசைட் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு தான் சபரி என்ன சொல்கிறான்னா, சபரி பற்றி நான் வரேன், அவர்கிட்டையும் நம்ம நிறைய வந்து மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். அந்த விஷயத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து நேற்று என்ட்ரி கொடுக்குறாங்க. யார்? நம்மளோட வாட்டர்மெலான் திவாகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த ப்ரெஷர் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பவுலில் போட்டு எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு எக்ஸஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து சாப்பாடை வீணாக்க மாட்டேன், நான் பவுலை விட கம்மியாக தான் போட்டுக்கிறேன், நான் இப்படி தான் போட்டேன். அதாவது எல்லாரும் ஒரு பாதையில் ஓடினா நம்ம வேறு பாதையில் ஓடினா நம்மளை வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க, நம்ம யூனிக்காக இருப்போம்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை வந்து வேணும்னே எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம போன சீசனில் வந்து ஜாக்லின் பண்ணாங்க பார்த்தீங்களா, சேம் அதே கான்செப்ட் தான். மற்றவங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம தனியாக பண்ணோம்னா அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே விதிமீறல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுட்டு வந்து அவங்க சமைக்கிறது இல்லை, ப்ரொடக்ஷன் டீம் வந்து நேற்றுக்கு வந்து இவங்க வீக்கெண்ட் எபிசோடுங்கிறதுனால கொடுத்து அனுப்பிவிட்றாங்க. அங்கே ஆரம்பித்த அந்த பிரச்சனை திரும்ப மார்னிங் வரைக்கும் தொடருது அப்படிங்கிறது தான். அதுக்கு இடையில நேற்றுக்கு வாட்டர்மெலான் என்ட்ரியோட பாருங்கள், இங்கே என்ன பிரச்சனை நடக்குது, இங்கே என்ன டாபிக் போகுது அப்படிங்கிற எந்த ஒரு பேசிக் அறிவுமே இல்லாமல், ஏன்பா பாரு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏன்ப்பா உடம்பா சாப்பிடும் போது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. சரி உனக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா, இல்லை என்னத்துக்காக ஆர்கியூமெண்ட் போகுதுன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. சம்மந்தமே இல்லாமல் உள்ளே என்ட்ரி கொடுத்து பாருக்கு ஏன்பா அப்படி பண்ணுறீங்க, பாரு மட்டும் ஏன்பா எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறீங்க? அதாவது வாட்டர்மெலானை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை கேள்வி கேட்டா அவனை ஏன்பா டார்கெட் பண்ணுற, ஐயோ அவனை டார்கெட் பண்ணாதப்பாடி, அவன் தப்பு பண்ணிடுறான்டா, தப்பு பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு ஆள் கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, 10 பேர் கேட்டிங்கன்னா நான் சப்போர்ட்டுக்கு வருவேன். ஒரு பேசிக் அறிவே இல்லாத ஒரு மனுஷனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய முட்டாள் கூட்டம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இது வரைக்குமே எனக்கு புரியாமல் ஒன்று இருக்குங்க. எனக்கு புரியல, அந்த விஷயம் மட்டும் எனக்கு புரியல. நான் எந்த நிலைமை வந்தாலும் சரி சப்போர்ட்லாம் பண்ணவே மாட்டேன். ஒருவேளை நியாயமாக கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான்னா சப்போர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த காலையில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது, நேற்று நடந்த அந்த பிரச்சனையோட நீட்சி தான் இந்த ப்ராப்ளம். இப்போ வந்து சபரி வந்து கேட்குறாப்புல யார் யாருக்கு பவுலில் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாப்புல. உடனே வாட்டர்மெலான் வந்து ஐயோ நியாயமாக வந்து யாருமே சாப்பிட முடியாது, உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சைடு வந்து கொந்தளிக்கிறாரு. ஏன்னா என்ன மாதிரி எல்லாருமே இங்கே யாருமே கேட்க மாட்டுறாங்க, நான் தான் ஓப்பனாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவர் சில பைத்தியகாரத்தனமாக ஃபஸ்ட்டு வீக் வந்து நிறைய பண்ணாருங்க. அதுக்கு சில பேர் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டது எல்லாமே கரெக்டு தான், எப்படி நல்லா சொல்கிறேன், ஈவன் கமருதுன்னு கேட்டது கூட கரெக்டு தான். பட் ஆனால் அந்த கேள்வி கேட்ட விதம் தான் தப்பாக போய் முடிஞ்சிருச்சு. அதை தான் வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கண்டிச்சிருப்பார். பட் ஆனால் திவாகர் மேலே 1% கூட நியாயமே இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் திவாகர் பண்ணுறது எல்லாமே தப்பு தான். மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஸ்டில் அந்த சீசன் 6ல் இருந்து யாரை எல்லாரும் சேர்ந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அவன் நல்லவன் அப்படிங்கிற ஒரு பொது புத்திக்கு வந்துடுறாங்க. அப்படி தான் இப்போ வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பேசுகிறான், இவனுக்கு என்ன புரிதல் இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையுமே யாரும் கேட்க மாட்டாங்க. இதில் இடையில வந்து சபரின்னு ஒரு கேரக்டர், சபரி வந்து கேட்குறாப்புல சில விஷயங்கள் கரெக்டாக கேட்குறாப்புல. கரெக்டாக கேட்கும்போது ஐயா கத்துற சம்மந்தம் இல்லாமல் நீ பைத்தியம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, கத்துற உடனே யார் சாப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, பசி எடுக்கும் போது தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல உடனே 7 பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னு போயிட்டு கத்துறது. கத்துட்டு அடுத்த 2 நிமிஷத்தில்
அண்ணே சாரி என்ன நேற்று இப்படி தான் அந்த பார்வதியோட பிரச்சனை வந்து அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் போயிட்டு சமாதானம் பேசிட்டாரு. அப்படியே சண்டை போடுற, நீ சண்டை போட்டதே கண்டென்ட்டுக்காக சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவங்கள வேணும்னு போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்குது சபரி பண்ணுறது. இந்த பிரச்சனையிலுமே சேம் லைக் அதே மாதிரி தான் பண்ணுறாப்புல சபரி. அதுக்கு திவாகர் வந்து நீங்களாம் வந்து நியாயமாக யாரும் இது பண்ண மாட்டீங்க ஃபுட்டு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பார்த்து சாப்பாடு போடுறீங்க. யார் சபரி ஆள் பார்த்து எல்லாருக்குமே சாப்பாடு வந்து கொடுக்குறேன். அவன் கடா ஆள் பார்த்து கொடுத்தா அவன் ஈவனாக தான் பிரித்து கொடுக்க பார்க்குறான். அவன் பேசுகிற வே ஆஃப் டாக்கிங்கும் சரியில்லை, நீ என்ன பேசுகிறன்னு உனக்கும் தெரியல. ஆக மொத்தம் இந்த சீசனில் எவனுமே உருப்படி இல்லை. எவனா ஒயில்டு கார்டில் யாராச்சும் ஒரு நல்ல கண்டஸ்டண்டாக அனுப்பி கேமை சுவாரஸ்யமாக்குங்க. இல்லை சோத்துக்கு சண்டை போட்டவன் சம்மந்தம் லூசு மாதிரி பேசுகிறவனை வச்சுக்கிட்டு தான் இந்த கேம் வந்து ரன் ஆகும். இன்னொன்று விஷ பாட்டில் அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி தான் போயிட்டு நண்பர்களே. இதோட அப்டேட்டாக என்ன அடுத்தது வருது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன புரிஞ்சுது, யார் மேலே நியாயம் இருக்குங்கிறத தயவு செஞ்சு கமெண்டில் போட்டு விடுங்க. ஆனால் எனக்கு யார் மேலேயுமே நியாயம் இருக்கிற மாதிரி தெரில. எல்லாருமே சம்மந்தம் பேசுகிற மாதிரி தான் தெரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.